ஆராய்ச்சி என்பது ஒரு விஷயத்தின் முறையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட விசாரணையாகும். இது புதிய அறிவு, உண்மைகள் அல்லது தகவல்களை கண்டறிய அல்லது சிக்கல்களை தீர்க்க உதவுகிறது. இது ஒரு சிக்கலை வரையறுத்தல், ஒரு கருதுகோளை உருவாக்குதல், தரவைச் சேகரித்து மதிப்பீடு செய்தல் மற்றும் ஆரம்ப கருதுகோளுக்கு எதிராக சோதிக்கக்கூடிய முடிவுகளை எட்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சமூக, உடல் மற்றும் உயிரியல் நிகழ்வுகளைப் பற்றிய புரிதலை அதிகரிக்க, ஏற்கனவே உள்ள அறிவை ஆக்கப்பூர்வமாகவும் முறையாகவும் உருவாக்குவதே இதன் குறிக்கோள். ஆராய்ச்சியின் முக்கிய அம்சங்கள். 1. முறையான மற்றும் ஒழுங்கான ஆராய்ச்சி ஒரு தர்க்கரீதியான கட்டமைப்பையும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உத்தியையும் பின்பற்றுகிறது, இதில் ஆய்வை நடத்துவதற்கான ஒரு வரைபடம் அல்லது வழிமுறை அடங்கும். 2. ஆராய்ச்சி இது கேள்விகளுக்கான பதில்களைத் தேடும் ஒரு செயல்முறையாகும், இது புதிய உண்மைகளைக் கற்றுக்கொள்வது போலவோ அல்லது புதிய கோட்பாடுகளை உருவாக்குவது போலவோ சிக்கலானதாக இருக்கலாம். படைப்பு மற்றும் முறையான புதிய கருத்துக்கள், வழிமுறைகள் மற்றும் புரிதல்களை உருவாக்க புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் இருக்கும் அறிவைப் பயன்படுத்துவதை ஆராய்ச்சி உள்ளடக்குகிறது. 3. தரவு சார்ந்தது விலக்குகளைச் செய்வதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் தரவை கவனமாக சேகரித்தல், ஒழுங்கமைத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல் இதற்குத் தேவைப்படுகிறது. 3. விமர்சன ரீதியாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும், நம்பகத்தன்மை மற்றும் செல்லுபடியை உறுதி செய்வதற்காக, செயல்முறை மற்றும் விளைவுகள் துறையில் உள்ள மற்றவர்களால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆராய்ச்சிக்கான எடுத்துக்காட்டுகள். 1. எளிய ஆராய்ச்சி வானம் ஏன் நீளமாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு புதிய உண்மையை அறிய ஒரு கட்டுரையைப் படித்தல். 2. சிக்கலான ஆராய்ச்சி நமது கூட்டுப் புரிதலை ஆழப்படுத்த சமூக நிகழ்வுகள் குறித்த ஆய்வை நடத்துதல். 3. வணிக ஆராய்ச்சி வாடிக்கையாளர் தேவைகளை புரிந்துகொண்டு ஒரு புதிய தயாரிப்பை உருவாக்க அதன் சந்தையை ஆராயும் ஒரு நிறுவனம். ஆராய்ச்சியின் பொருள். ஆராய்ச்சி என்பது புரிதலை அதிகரிக்க அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க தகவல்களைச் சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் விளக்குதல் ஆகியவற்றின் முறையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறையாகும். நிபுணர்களின் கூற்றுப்படி. 1. கிளிஃபோர்ட் வூடி. ஆராய்ச்சி என்பது சிக்கல்களை வரையறுத்தல் மற்றும் மறுவரையறை செய்தல், கருதுகோள்களை உருவாக்குதல், தரவுகளைச் சேகரித்தல், உண்மைகளை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் முடிவுகளை எட்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 2. கெர்லிங்கர். ஆராய்ச்சி என்பது கோட்பாடு மற்றும் கருதுகோள்களால் வழிநடத்தப்படும் இயற்கை நிகழ்வுகளின் முறையான, கட்டுப்படுத்தப்பட்ட, அனுபவபூர்வமான மற்றும் விமர்சன விசாரணையாகும். சுருக்கமாக, ஆராய்ச்சி மீண்டும் மீண்டும் கூட்டல் குறி தேடல், கண்டுபிடிக்க, அறிவை மீண்டும் தேட.